ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். கடைசி நாளை நாம் காணும்படியான பல கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்த ஆண்டவர் மிகப்பெரியவர். எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்தாரு, எத்தனை கிருபையோடு நம்மை நடத்தி வந்தார், எவ்வளவு பலத்தோடு நம்மை நடத்தி வந்தார் என்பதை நாம் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவருக்கு மட்டும் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்க, எசையா 12:1 கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறார். ஓ லார்ட், ஐ வில் பிரைஸ் யூ. கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். எதற்காக? என்னை இதுவரை நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளை எண்ணி, இதுவரை நீர் என்னை சுமந்து கொண்டு வந்த கிருபைகளை எண்ணி, இதுவரை என்னை தாங்கி வந்த உம்முடைய கிருபைகளை எண்ணி. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒரு போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழப்பங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது சுயத்தோடு, சுய பலத்தோடு, சுய சக்தியோடு இந்த உலகத்திலே நாம் தாண்டி செல்லவே முடியாத ஒரு இக்கட்டான நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உபத்திரவத்தின் கஷ்டங்களின் மத்தியிலையும் இந்த மாதத்தினுடைய கடைசி வரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் மிகப்பெரியவர். அவரை தான் நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தாவே, இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்ததற்காக நான் துதிப்பேன் என்ற நன்றி அறிதலோடு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் சந்திக்கிற புதிய மாதம் நமது வாழ்க்கையில மகிமையுள்ள மாதமாக, சமாதானத்தின் மாதமாக வழிநடத்த முடியும். இதுவரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வாழ முடியுமா என்று எண்ணி கலங்கி நின்ற நேரங்கள் எல்லாம் இருக்கலாம். எப்படி தாண்டி போவேன் என்று சொல்லி நினைத்த நேரங்கள் எல்லாம் நமது வாழ்க்கையில வந்தது. ஆனால் இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும், ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும், இனி ஆண்டவருக்கு எவ்வளவு சார்ந்து நிற்கணும். அந்த ஆண்டவரை துதிப்போம். அவரை துதிக்க துதிக்க நமது வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உங்களை நான் சுமந்து கொண்டு நடத்த முடியும், உங்களை ஆச்சரியமான பாதையிலே நடத்த முடியும். எனவே இந்த நாள் வரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவரை துதிப்போம். இனி வரப்போகிற நாட்களை ஆண்டவருடைய கரங்களில் நம்ம கொடுப்போம். நிச்சயமாய் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியதா இருக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் மிகப்பெரியவைகளா இருக்கும். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் வரை நீர் எங்களை சுமந்து வந்த உடைய கிருபைகளை எண்ணி உம்மை துதிக்கிறோம் அப்பா. வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரியாதப்பா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நினைத்து உம்மை துதிக்க மட்டும் நாங்கள் அறிந்திருக்கிறோமே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் வழிநடத்தி வந்த பாதைகள் மிகப்பெரியதப்பா. எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து இதுவரை சுமந்து வந்த ஆண்டவர் இனிமேலும் சுமக்க போகிற தயவுக்கு நன்றி. பிறந்த நாளிகம், திருமண நாளிகம் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய சமாதானத்தின் கரம் எங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வீர் என்று நம்புகிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.